ஒரு நாள் கேஸ் தந்துட்டுனா எவ்வளோ சிறையா இருக்கு, பாடாவில் இருக்கு சோறு பொங்க. இன்னைக்கு போட்டுக்கிட்டு இந்த 4-3 கூட்டுக்கறியில் வைக்க முடியாது. இந்த மீன் குழம்பு மட்டும் கொதிச்சோம்னா இறக்கி வச்சிட வேண்டியதான். அந்த பிள்ளைகளுக்கு சோத்தை போட்டு கொடுத்துடலாம், பள்ளியோடத்துக்கு போயிடும். எம்மா எம்மா எட்டி ஏன் கிடந்து அலர்த்தி? எங்கேதான் விறகடுப்புல தான் சோறு வச்சுக்கிட்டு இருக்கேன். கேஸ் தீர்த்துட்டு விறகடுப்புல தான் சோறு பொங்கிட்டு இருக்கேன். எம்மா என்னம்மா இன்னும் சோறு பொங்கி முடிக்கலையாம்மா? எம்மா பள்ளியோடத்துக்கு லேட் ஆயிட்டுமா? அங்கே லேட்டாக போனால் திட்டுவாமாம்மா. இம்மா ஏமா இப்படி செய்யுது? இன்னும் சோறு பொங்காம இருக்க மக்கா? கேஸ் தீர்ந்துட்டு மக்கா, அதான் விறகு போட்டு எரிச்சுக்கிட்டு இடந்தே பார்த்துக்கங்க. இன்னும் விறகும் சரியா எரிய மாட்டேங்கி, அதான் போட்டு ஊதி ஊதி இப்போதான் மக்கா சோத்தை பொங்கிட்டேன் மக்கா. கறி மட்டும் ஆகட்டும், 2 பேரும் எடுத்துட்டு போயிருங்க. எம்மா எப்பம்மா நீ கறி வைக்க நாங்கள் சோறு கொண்டு போக? மக்கா 5 நிமிஷம் மக்கா ஆயிட்டு மக்கா. எம்மா போமா எட்டி சத்தியா சுவாணி வச்சுட்டேன் பாருங்க. மீன் கறி கூட்டி வச்சுட்டேன். 5 நிமிஷத்துல கொதிச்சிட ஊத்தி தாரம்டி கப்பல. இன்னும் மீன் கறியா? எம்மா பள்ளியோடது மீன் கறியெல்லாம் கொண்டு போனா பிள்ளைய சிரிப்பாவமா, நாத்தடிக்குன்னு சொல்லுவாவமா. ஆமா ஒரே வாடையா வருதுன்னு சொல்லுவாவ. ஆமா எனக்குலாம் மீன் கறி வேண்டாம். ஆமா எனக்கும் வேண்டாம். காசு இருந்தா நாங்க போய் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிடுதோம். இன்னும் மீன் கறி வேண்டாமா? காலையில இருந்து கேஸ் இல்லாம ஒண்ணு இல்லாம விறகடுப்புல போட்டு பத்த வச்சு ஊதிட்டு கிடந்து செஞ்சுக்கிட்டு கிடக்கேன். மீன் கறி வேண்டாமா? எம்மா பிள்ளைல வாடடிக்குன்னு சொல்லுவாவமா. வேண்டாம்னா போங்க, பட்டினி கிடங்க போய். பிள்ளைகளு ஒவ்வொரு பிள்ளைகளும் சாப்பிடுறதுக்கு சோறு இல்லாம தீதுங்க பட்டினியா. இதுகளுக்கு சோறு ஆக்கி போடுறது கொழுப்பு. எம்மா போ, அவன் சோறு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் போறேன். அம்மா எனக்கும் வேண்டாம், மீன் கறி எனக்கும் வேண்டாம், நீயே சாப்பிடு. போங்க, பட்டினியா கிடந்தா உங்களுக்குலாம் அருமை தெரியும், சோத்தோட அருமை தெரியும். 3 நேரம் நல்லா பொங்கி பொங்கி போடுதோம்ல, அதோட கொழுப்பு தான். பிள்ளைல பாரு ஒவ்வொரு பிள்ளைகளும் சோறே இல்லாம கிடக்கு. போய் பட்டினியா கிடங்க பள்ளியோடத்துல, அப்பதான் சோத்தோட அருமை தெரியும். பிள்ளைகளு யாரானி ஒரே சத்தமா கிடக்கு. லட்சுமி அக்கா நீங்க இங்கதான் நின்னீங்களோ? ஆமா ராணி, இந்த மாட்டு கட்டுற இடத்த பூரா தூத்து போட்டலான்னு வந்தேன். அப்பதான் ஒரே சத்தமா இருந்துச்சு, அதான் ஏன்னு கேட்டேன். எக்க இந்த பிள்ளைகளோட தாங்க சத்தம் போட்டு கிடந்தேன், பாடா படுத்துதுக்கா. காலையில இந்த கேஸ் திந்துட்டுக்கா கஷ்டப்பட்டு இந்த விறகடுப்புல போட்டு சோத்தையும் பொங்கி மீன் கறி வச்சுக்கிட்டு கிடந்தேன். பள்ளியோடத்துக்கு மீன் கறி கொண்டு போனா வாட அடிக்குன்னு சொல்லி வேணாம்னு சொல்லுதுக்கா. ஏட்டி அதுதான் சத்தம் போட்டு கிடந்தியோ? நான் காலையில சோறு பொங்கி சாம்பார் வச்சிருந்தோம்ட்டி கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் தந்திருப்பேன்ல. எக்கிட்ட பிள்ளைகளுக்கு யார் தெரியும், நினைச்சு பேசுத அளவுக்கா. வீட்டுல இருந்தா மீன் கறி நல்லாதாக்கா சாப்பிடுவாளுவ. இந்த ஏன் மாப்பிள்ளைக்கு காய்கறி சோறு வச்சா ஆகாது, இந்த பிள்ளைகளுக்கு மீன் கறி வச்சா ஆக மாட்டேங்கி. நான் என்ன தாங்க செய்ய? சரி இன்னைக்கு கேஸ் இல்லையே, அடுப்புல ஒரு குழம்பு வச்சு முடிச்சிருவான்னு இந்த மீன் கறியை கூட்டி வச்சேன். அது வந்துட்டு போறாளுவ பள்ளிக்கூடத்துக்கு. இதுக்கு எல்லாம் தூத்து போட்டீங்களாக்கா? போட்டேன் ராணி. லட்சுமி அக்கா உங்க செல்லு இருந்தா கொஞ்சம் தாரீங்களாக்கா? என் மாப்பிள்ளைக்கு போன் போட்டு சொல்லணும் இந்த மாதிரி கேஸ் தீந்துட்டுன்னு. சரி ராணி தாரேவா, போன் போடுவோம், வீட்டுல இருக்கு செல்லு. சரிக்கா, இந்த செல்லுலையும் காசு முடிஞ்சிட்டுக்கா. எவ்வளவு அவஸ்தையா இருக்கு பத்தியில. காலையில இருந்து பிள்ளைகளோட கிடந்து பாடா பட வேண்டிய கிடக்கு. ஒரு வேலை செய்ய மாட்டேங்க அளவுக்கா. துணிமணியை கூட எடுத்து தர வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய ராணி, இப்ப இருக்க பிள்ளை அப்படித்தான் இருக்கு. என்னம்னாலும் சொன்னோம்னா உடனே கோச்சுக்குது அழுவ. என்ன செய்ய, என் வீட்லயே ஒண்ணு இருக்குல்ல, அப்படித்தான் இருக்கு. சரிக்கா, மீன் கறி மட்டும் தூக்கி உள்ள வச்சுட்டு வாரேன் என்னக்கா. போய் போன் போட்டு இந்த கேஸுக்கு சொல்லுவோம். தூக்கி வச்சுட்டு வாட்டி போவோம். சின்ன பொண்ணு கண்ணுக்குட்டியை பத்தியா? நல்ல கண்ணுக்குட்டியாவில் நிக்குது. ஆள் வேற இல்ல, 2ஆ இருக்கு. ஆளுக்கு ஒன்று அவுத்துட்டு போயிருவோமா? ஏன் 4 முடி உங்களை மாதிரி என்னையும் திருடுறதுக்காக கூப்பிடுதியே? நாளில் உங்களை மாதிரி கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஊர்க்காரையே பார்த்தாவன்னா அவ்வளோதான், மாட்டுக்கு பதிலாக உங்களை தான் கட்டி போடுவாவ. சின்ன பொண்ணே சும்மா காமெடிக்கு சொன்ன பார்த்துக்க, விளையாட சொன்னேன் சின்ன பொண்ணே. 4 முடி உங்கள் காமெடி எப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ராத்திரி எங்கிட்ட இங்கிட்டு இந்த மாட்டை கண்ணுக்குட்டி எதுவும் காணாம போயிட்டுன்னு சொன்னாவ, ஊருக்குள்ள உங்கள் பேரை தான் நான் சொல்லி கொடுப்பேன். சின்ன பொண்ணு சும்மா சொன்ன சின்ன பொண்ணு. ஏன் சின்ன பொண்ணு அப்படிலாம் செய்வேனா? நான் எதோ இந்த பூவு முருங்கைக்காய் மாங்காய் இருந்தா எடுத்துட்டு போவேன். அதுக்கு நம்ம ஆட்டை கண்ணுக்குட்டி இல்லாம அவுத்துட்டு போக முடியும் சின்ன பொண்ணு. ஏன் எப்போ 4 மணி அப்போ திருடுவேன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க என்ன? அது திருட்டுன்னு சொல்லாத சின்ன பொண்ணு. சும்மா ஏதோ ஆசையா வந்துட்டுனா 2 பறிச்சுட்டு போவேன். அதை போய் திருட்டுன்னு சொல்லுதா. 4 முடி பயங்கரமான ஆளு. ஏன் சின்ன பொண்ணு அங்க பாரு, லட்சுமி அக்காவும் ராணி அக்காவும் காலையில எங்க சோடி போட்டு போறாவ. எங்க போறாவன்னு கேளு நீ பாட்டு. ஆமா போறாவ. ராணி அக்கா, லட்சுமி அக்கா, ராணி அக்கா. சின்ன பொண்ணு வாரோம். ஏன் சின்ன பொண்ணு கூப்பிட்ட? வசந்தி அக்கா, ராணி அக்கா காலையில எங்கேயும் ஓடிய போற மாதிரி இருக்கே. என் வீட்டுல இருந்து கேஸ் தீர்ந்துட்டு சின்ன பொண்ணு. காலையில வேற அடுப்புல சோறுங்கறியும் பொங்கினேன். என் செல்லுல காசு இல்ல பாத்துக்க. அதான் லட்சுமி அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு என் மாப்பிள்ளைக்கு போன் போட்டு சொல்லுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு. அப்படியா, கேஸ் தின்னுட்டோக்கா? ஆமா சின்ன பொண்ணு. ராணி அக்கா இப்ப விறகடுப்புல என்ன கறி வச்சீங்க? மீன் கறி தான் வசதி வச்சேன். இந்த பிள்ளைகளும் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டு வாடை அடிக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம் போயிடுச்சு வச்சுக்க. மீன் கறி தான் வச்சேன். அக்கா அப்படியா? ஏக்கா விறகடுப்புல வச்ச மீன் கறி நல்லா ருசியா இருக்குமே, நல்ல டேஸ்டாவெல்லாம் இருக்கும். ஏன் 4 முடி மதிய சோத்துக்கு பிளான் போட்டியே என்ன? இல்ல சின்ன பொண்ணு, உண்மையாவே மீன் கறி நல்லா இருக்கும் விறகடுப்புல வச்சா. அப்படியே வசந்தி மதியம் வேணா வீட்டுக்கு வா வசந்தி, கொஞ்சம் கறி தாரேன் கொண்டு சாப்பிடு. சரிக்கா வாரேன்னு. 4 முடி நினைச்சது நடந்துட்டேன்னு. லட்சுமி அக்கா ஏன் ஒரு வாரமா லோனுக்கு காசு கட்டல? இந்த குழு லோனுக்கு
ஆமா, உங்க புருஷன் எதுவும் ஓடி போயிட்டாவளோ? புருஷன் ஓடி போயிட்டாவளா? யார் சொன்னா அவன் மண்டைக்கு என்ன கேடா வந்திருக்கு? மெண்டல் பிடிச்சவ. ஏன் லட்சுமி அக்கா, அதுக்கு எதுக்கு வாய் இப்படி நெளிஞ்சு போன குடமா இருக்கு? ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லிக்கிட்டு கிடந்தாவ, அதான் கேட்டேன். ஊருக்குள்ள சொன்னாளா? எவ சொன்னா அப்படி? ஊருக்குள்ள சொல்லிட்டு கிடக்காளா இவ சொல்லிட்டு கிடக்காலும் தெரிய மாட்டேங்கி. மெண்டல் பிடிச்சவ. ராணி நீ வா நம்ம போவோம். ஓடி போயிட்டாவளா? ஓடி போய். எக்கா போதியா, கோச்சிட்டு போதியா, சும்மா விளையாடு சொன்னோம்க்கா. சின்ன பொண்ணே, நம்ம லட்சுமி அக்கா ராணி அக்கா முன்ன போட்டோம். நம்ம பின்னால போவா. அவ பெருத்தாவளே போவா லட்சுமி அக்கா வீட்டுக்கு. பெருத்தோடி வாரியா? என் வீட்டுக்கு எதுக்கு வர? எக்கா என்னக்கா வீட்டுக்கு வரவில ஏன் வரேன்னு கேக்குறீங்க? ஏம்மா என் வீட்டுக்கு நீங்க எதுக்குமா வரணும்? ஏக்கா பொழுது போல இல்ல, நம்ம ராணி அக்காலெல்லாம் கூட்டு போறியே, எங்களை கூட்டு போக மாட்டீங்களா? நாங்களும் வந்து கொஞ்ச நேரம் அங்க ஜாலியா இருப்போம்ல. ஏம்மா நீங்க ஜாலியா இருக்க எங்கனாலும் போங்கம்மா, என் வீட்டுக்கு வரேன்டா. எக்கா நாங்க வருவோம். ஏன் சின்ன பொண்ணு இப்படி சரப்படுத்துதியே? அந்த அக்கால போட்டு எதுக்கு இப்படி சரப்படுத்திட்டு கிடக்கீங்க? சும்மா இருங்க, நான் போன் போட தான் போறேன். ஏக்கா நீங்க மட்டும் போறீங்களா? அப்ப நாங்களும் வரோம். ஏம்மா நான் போன் போடுறதுக்கு போறேம்மா, இப்ப வந்துருவேம்மா. ராணி நீ வா ராணி, அவளுக்கு மண்டைக்கு கேடு வந்து கிடக்கு. மெண்டல் பிடிச்சழுவ. என்ன மாதிரி இப்படி சொல்லிட்டு கிடப்பாளுவ. நீ வா நம்ம போவோம். ஏன் சின்ன பொண்ணு இப்படி கோவப்படுத்துதியே? ஆமா, குந்தாணி ஓவரா தான் நீட்டுவா. சரி போங்க ராணி அக்கா, நாங்க வரல, நீங்க போங்க. போயிட்டாவ லட்சுமி அக்கா போயிட்டாவ. சின்ன பொண்ணு வீட்டுல சோறுங்கறியில பொங்கனியா? வேலை முடிஞ்சிட்டா? என்ன பொறுப்பா பேசுதியா? நாலுமுடி, நான் இன்னைக்கு சோறுங்கறியும் பொங்கியிருக்கேன். ஏன் மாமியா பொங்கும்? சரி வா, அப்ப நம்ம அப்படியே ரோட்டோடி போய் இந்த இழுவை என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு அப்படியே போய் நம்ம ராணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு மீன்கறி வேண்டுறோம் மதியத்துக்கு சாப்பிடுறதுக்கு. ஏம்மா உங்களுக்கு வேணா நீங்க போங்கம்மா, நான் வீட்டை பார்த்து போறேன். வெயிலா இருக்கு. வீட்டுக்கு போய் என்ன சின்ன பொண்ணு பண்ண போற? சும்மா தானே இருப்ப. வா சின்ன பொண்ணு, மீன் கறி தந்தாவனா என் வீட்டில் சோறு பொங்கி இந்த மச்சினி கிழங்கு கூட்டு வச்சு வச்சிருக்கேன் பார்த்துக்க, உனக்கு பாய் தரேன். வா சின்ன பொண்ணு. எனக்கு வேண்டாம், என் வீட்டில் இருக்கு சோறுங்கறி பொங்கியாச்சு. சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு. ஏன் நாலுமுடி இவ்வளோ கூப்பிட்றனால வாரேன், வாங்க போவோம். வா இழுவை கூட்டிட்டு போவோம். வாங்க.